அனைத்து தமிழங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் ஆசிய பெண்கள் பொதுவாக நம் குடும்பத்துக்கு கொடுக்கும் ப்ரியோரிட்டி நாம் நமக்கு கொடுப்பது கிடையாது. நாம் பெண்கள் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? நமது குடும்பத்தை பார்த்து கொண்டால் மட்டும் போதும், நம்மை பார்த்து கொள்ள என்ன இருக்கிறது என்று நினைக்கிறோம். நான் என் வாழ்நாளில் சந்தித்த பெண்களிடம் நான் வைக்கும் ஒரே கேள்வி, நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கும் முன்னுரிமை நீங்கள் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று கேட்டால் அவர்களிடமிருந்து வரும் பதில், எங்களை கவனித்து கொள்ள என்ன இருக்கிறது, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, எங்களோட ப்ரியோரிட்டி எங்களோட குடும்பம் தானே. சில பெண்கள் மன அழுத்தம், சோர்வு, கவலை போன்ற விஷயங்களை பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆசிய பெண்கள், குறிப்பாக அதிலும் தமிழ் பெண்கள், மன அழுத்தம் சார்ந்த விழிப்புணர்வு மிக குறைவுதான். டிப்ரெஷன் அது பல வழிகளில் நம்மை பாதிக்கிறது. அண்ட் இட்ஸ் சிம்டம்ஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் மைல்ட் டு சிவியர். இப்போது நாங்கள் பொதுவாகவே உள்ள சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதலாவது எமோஷனல் சிம்டம்ஸ், உணர்ச்சி சார்ந்த அறிகுறிகள். இரண்டாவது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் சார்ந்த அறிகுறிகள். மூன்றாவது பிஹேவியரல் சிம்டம்ஸ், நடத்தை அல்லது பழக்க வழக்கம் சார்ந்த அறிகுறிகள். நான்காவது சிவியர் சிம்டம்ஸ், கடுமையான அல்லது சீரியஸான அறிகுறிகள். எமோஷனல் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்வமின்மை, தேவையில்லாமல் எப்போவுமே சோகமாக இருப்பினம், எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, ஒரு ஃபீலிங் எம்டினஸாக இருப்பினம். இதுக்கு முன்னால் இன்ட்ரெஸ்டாக செய்த ஒரு விஷயத்தையும் இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவைக்கு செய்ய பிடிக்காது. மூன்றாவது ஃப்யூச்சரை பற்றி நம்பிக்கை இருக்காது. அதிக கோபம், விரக்தி, கவலை போன்ற விஷயங்கள் அவைய சுற்றி அதிகமாக இருக்கும். ஃபீலிங் கில்ட்டி, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தாங்களே குற்றம் சொல்லி கொண்டிருப்பினம். தன்னம்பிக்கை இல்லாமல், ஃபீலிங் வேர்த்லெஸ், ஹெல்ப்லெஸ், அந்த ஒரு மைண்ட் செட்டில் எப்போவுமே அவர்கள் இருப்பார்கள். ட்ரபிள் மேக்கிங் ஆஃப் டிசிஷன் ஓ கான்சன்ட்ரேட்டிங், அவர்களால் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாது, குழப்பத்திலேயே இருப்பார்கள். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் பருமன் அல்லது உடல் எடை குறைதல் போன்ற விஷயங்கள் இருக்கும். லேக் ஆஃப் எனர்ஜி, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் எழும்பி இருப்பினும் ஆனால் அவைக்கு எனர்ஜி இல்லாத மாதிரியே இருப்பினும். ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதாவது இன்சோமேனியா அல்லது நிறைய நித்திரை கொள்வது, ஒரே டூ மச் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்வார்கள், அது இருக்கும். அடுத்தது ஓவர் ஈட்டிங் அல்லது பசியின்மை, நிறைய சாப்பிட்டு கொண்டே இருப்பினும் இல்லாட்டிக்கு பசிக்கவே பசிக்காது அவர்களுக்கு. ஹெடேக், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அண்ட் ரீசனே இல்லாமல் அவைக்கு ஒரு பாடி பெயின் இருக்கும். அடுத்தது அவை ஸ்லோ வாக்கிங் இருப்பினம் அல்லது அவை ஸ்லோவாக கதைப்பினம். அடுத்தது பிஹேவியரல் சிம்டம்ஸ், நடத்தை அல்லது பழக்க வழக்க அறிகுறிகள். சமூக உறவுகளை தவிர்த்து தனிமையில் இருப்பது, ஐசோலேட்டடாக இருக்கவே அவை விரும்பிவினம். ரெண்டாவது அவைய டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக செய்கிறதுக்கே அவைக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிவிடும். அடுத்தது ஸ்ட்ரகிளிங் டு பர்ஃபார்ம் டெய்லி டாஸ்க். அடுத்ததாக சிவியர் சிம்டம்ஸ். இந்த சிவியர் சிம்டம்ஸ் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் தான் நமக்கு அந்த செல்ஃப் ஹார்மிங்கான எண்ணங்களை வர வைக்கிறது. எங்களை நாங்களே காயப்படுத்தணும், சூசைட்டிக்கல் தாட்ஸ், ஏன் நாங்கள் உயிர் வாழணும் அப்படின்ற எண்ணங்களை மேலோங்கி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ இது ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டேஜாக இது பார்க்கப்படுது. இந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறவர்கள் வெளி உலக வாழ்க்கையில் விலகி இருப்பார்கள். பல்வேறு விதமான அறிகுறிகள் உள்ளன. ஸோ உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சிம்டம்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம் என்று தெரிஞ்சால் டெஃபினெட்லி தே நீட் அ ஹெல்ப் ஃப்ரம் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். டிப்ரெஷன் இஸ் ட்ரீட்டபிள், அதற்கான உதவி எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட் அவன்ட பேரை நாங்கள் பிரியாண்டு வைப்போம். ஸோ பிரியா ரீசண்டாக நான் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது, அவன் எனக்கு முன்னாடியே பழக்கம் இருக்குது, ஆனால் ரீசண்டாக அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கும் போது பிரியாவும் நானும் மனம் விட்டு ரொம்ப நேரம் பேசினாங்க. அப்போ பிரியா என்னட்ட அவன் பர்சனல் விஷயம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தவா. பிரியாவோட பெர்மிஷனோட நான் உங்களுக்கு இந்த பிரியான்ற ஸ்டோரியை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்.
அப்போ பிரியா வந்து இப்போ டிப்ரெஷனில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறா, அவன் லைஃப்பில் என்ன நடந்தது, இப்படி அந்த அவாவை பற்றின அனுபவங்களை நான் அன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் பிரியா அந்த ஸ்டோரிக்குள்ளே போவோம். பிரியா வந்து அவுட் ஆஃப் லண்டனில் ஐ திங்க் 2010 அந்த காலப்பகுதியில் வந்தவா அந்த மாதிரி சொன்னவா. ஸோ அவள் வந்து அவுட் ஆஃப் லண்டனில் தான் வந்து இருந்தவா. இப்போ ஒரு ரீசனாக 2 இயர்ஸாக ஹெம்ஸ்டட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்கிறா. ஸோ அவள் இருந்தது ஸ்கொட்டிஷில் ஏதோ ஒரு வில்லேஜ், அங்கே அதுக்கு கிட்ட இங்கே இருந்தவா. ஸோ அவளுக்கு வந்து அங்கே வந்து தமிழ் ஸ்கூலுக்கு தன் பிள்ளைகளை சேர்க்கணுமென்ற ஆசை. பிரியா அவ்வளோ இங்கிலீஷ் கதைக்க மாட்டா. அதாவது ஒரு கோர்வையாக ஒரு வசனம் கூட பிரியாவால் பேச முடியாது. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கொஞ்சம் அவளுக்கு விளங்கும். ஒரு சென்டென்ஸாக ஃபோன் பண்ணி அவளால் கதைக்க முடியாது. ஸோ பிரியாவுக்கு வந்து பிரியாவெல்லாம் படிக்கல. அவங்க வந்து இயர் 10 இயர் 9 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறான். பிரியாவுக்கு 2 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் 2 பேருமே அங்கே தான் பிறந்திருக்கணும். பிரியாவுக்கு வந்து பிள்ளைகளை எப்படியா தமிழ் படிக்கணும். ஏன்னா பிரியாவால் ஆங்கிலம் பெருசாக கதைக்க முடியாது. அப்போ தன் பிள்ளைகளை அவள் வளர 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 இங்கிலீஷே கூட கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருந்தோன்னா பிரியா பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கணும் அந்த தமிழில் கதைக்க ட்ரை பண்ணுறா. அதனால் பிள்ளைகள் வீட்டில் தமிழ் கதைக்கணும் இல்லை. அப்போ எப்படியாவது பிள்ளைகளுக்கு தமிழ் ஸ்கூலில் சேர்க்கணும்னு பிரியா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறா. அங்கே இருக்கிற அவாண்ட இடத்துலேருந்து தமிழ் ஸ்கூல் வந்து ஒரு 2-3 மணத்தியால் டிரைவிங் மட்டும் வருது. ஸோ பிரியாவுக்கு டிரைவிங் லைசன்ஸும் இல்லை, காரும் இல்லை. ஹஸ்பண்ட் மட்டும்தான் கார் வச்சுருக்கிறார். அவர் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுறார். பிரியாவால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பிள்ளைகளை தமிழ் ஸ்கூலுக்கு சேர்க்க முடியாது. ஸோ இப்படி போயிட்டுருக்கேக்க பிரியா வந்து ரீசெண்டாக ஹெம்ஸ்டட் அப்படின்ற இடத்துக்கு மூவ் பண்ணுறா. அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, அங்கே நிறைய தமிழாக்கள் இருக்கணும், அந்த சுற்றி நிறைய தமிழாக்கள் இருக்கணும், எப்படியாவது இந்த பிள்ளைய என்ன தமிழ் ஸ்கூலுக்கு சேர்க்கணும், பிள்ளைகளை தமிழில் கதைக்க வைக்கணுமெண்டு. பிள்ளைகள் வந்து இந்த அப்பாவுக்கு இங்கிலீஷ் கதைக்க தெரியுமாண்டோடையா இந்த அப்பாவோட இங்கிலீஷ்லாம் கதைக்கணும் அம்மாவோட. ஸோ பிரியா வந்து அதுக்கு பிறகு தமிழ் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுறா. அவள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 35 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45-50 மினிட்ஸ் வரைக்கும் வெறும் டிரைவிங் மட்டும். அவள் முதலிருந்த இடத்த விட இது பரவாயில்லை. அப்போ எப்படியாவது தன் பிள்ளைகளை தமிழ் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறான். நிறைய கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பிரியாவை வந்து பிரியாட்ட ப்ரெஷர் தாங்க முடியாமல் என் ஹஸ்பண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறார். ஓகே, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியே. ஸோ பிரியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அவன் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி தமிழ் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுறான். பிறகு அவன் பிள்ளைகளையும் கன்வின்ஸ் பண்ணுறான், நீங்கள் ஏன் தமிழ் படிக்கணும், தமிழ் படிக்கிறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள், தமிழோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி பிள்ளைகளுக்கு விவரித்து பிள்ளைகளையும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதம் வீக்கெண்ட்ஸ் தானே. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து கூட்டிக் கொண்டு போயிட்டு வரார். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த தமிழ் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பெரிய போராட்டம் அவாக்கு. அவர் ஷவுட் பண்ணுவார், என்ன ஓகே எனக்கு வேலைக்கு ஒரு நாள் விட்டுட்டு போக லேட் ஆகுது, பஸ்ஸில் அங்கே போய்கிறதுக்கு 3 பஸ் பிடிக்கணும் அந்த தமிழ் ஸ்கூலுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது அங்கே போய் சேர்கிறதுக்கு வேணும், போகிறதுக்கு வரதுக்கு. அப்போ பிள்ளைய டயர்ட் ஆகிடணும். அப்போ பஸ்ஸில் போகிறது பாசிபிள் இல்லை. அப்போ இவருக்கு டிரைவிங் லைசன்ஸும் இல்லாதால ஹஸ்பண்ட் வந்து டெய்லி அது இரிட்டேட் ஆகிறார். ஸோ என்னோடய ஒர்க் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு தரமும் ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு பிறகு தான் அவர் வந்து அந்த பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு தமிழ் ஸ்கூலுக்கு போகிறார். ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் வந்து அதை மறுக்கிறார். என்னாலே நீ தமிழ் ஸ்கூலுக்கு என்ன பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போதும் பிள்ளைகளும் பெருசாக ஆர்வம் வேண்ட அவை அங்கேயே படித்து அங்கே ஸ்கொட்டிஷ் வில்லேஜ் அந்த இங்கிலீஷ் அட்மாஸ்ஃபியரில் இருந்த பிள்ளைகளுக்கு இங்கே வந்து அந்த இதை தமிழை படிக்கிறதுக்கு பெருசாக ஆர்வம் இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. பிள்ளைகளும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, நாங்கள் தமிழ் படிக்க மாட்டோம்ன்றோன்னா அப்பாவும் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாது. இப்போ அப்பா வந்து சொல்லல, ஓகே நீங்கள் படிங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகணுன்ற அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் பிள்ளைகளும் ஆர்வமாக போயிருப்பேன். அப்பாவுக்கும் வந்து அதில் பெருசாக ஆர்வம் இல்லை. அப்பா சொல்கிறார் என்னென்னா, இவ தமிழ் படித்து இந்த போயினேன், இந்த நாட்டில் தமிழ் படிக்கிறதால என்ன யூஸ், ஃப்யூச்சருக்கு இவைக்கு என்ன யூஸ் அப்படின்ட்டு அவர் அப்பா அந்த பிள்ளைகளையும் குழப்பி விட்டோன்னே பிள்ளைகளுக்கும் அதில் பெருசாக ஆர்வம் இல்லை.
அப்போ பிள்ளைகளும் நாங்களும் இனி தமிழ் ஸ்கூல் வர மாட்டோம், எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணி கொடுக்க. பிரியா ஒரு மாதிரி ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் பிள்ளைகிட்ட வந்தால் பிள்ளைகள் பிரச்சனை ஒன்று, பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணி ஹஸ்பண்ட்டை போனால் ஹஸ்பண்ட் சவுட் பண்ணுறார். ஸோ இப்படி 2 பேருக்கு நடுவில் பிரியான்ற வாழ்க்கை அப்படியே நடுவில் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஸோ இது ஒரு கட்டத்தில் போய் கொண்டு கேட்க ஒரு மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளை மாட்டேன்றினா ஹஸ்பண்டை மாட்டேன்றார். அது வந்து பிரியாவுக்கு இவ்வளோ கஷ்டம், இந்த பிள்ளைகளை தமிழ் படிக்கணும்னு நினச்சினானே இப்போ 2 பேர் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்றது ஒரு பிரியாவுக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியா வந்து இந்த ப்ரெஷரை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பிள்ளைகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளினம் இல்லை. பிரியாவை வந்து அதுக்கு ப்ரெஷரை தாங்க முடியாமல் பிரியாவோட எதிர்த்து கதைக்க ஆரம்பிக்கணும், பிரியாவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினேன். இதுக்கு மேலே இந்த பிரியாவால் எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் பிரியா வந்து மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார். பிரியா வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு வேலையை தேடி எடுக்கிறார். அந்த வேலை வந்து இரவு வேலை, பெர்மனண்ட்டான வேலையில் வீக்லி ஒன்ஸ் அவள் கூப்பிடணும். நைட் வேலை வேர் ஹவுஸில் வீக்லி ஒன்ஸ் தேவைப்பட்டால் கூப்பிடுவினம், இல்லை டுவைஸ் கூப்பிடுவினம், இல்லாட்டிக்கு சில நேரம் கூப்பிடவ மாட்டினோம். ஸோ அவൾക്ക് அது ஒரு பெர்மனண்ட்டான ஜாப் இல்லை. ஹஸ்பண்ட்டே இருந்தும் பெரிய உதவிகள் அவள் எதிர்பார்க்கல. மற்றது அவள் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸுன்னு சொல்லி இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கணும், அவளுக்கு அவன் ஹஸ்பண்ட்லேருந்து பெருசாக எந்த உதவியும் இல்லை என்பதை மட்டும் நான் புரிஞ்சு கொண்டேன். அவன் ஹஸ்பண்ட் பிரியாவோட வெள்ளந்தியான மனசையும் அவன் அறியாமையும் கிண்டல் பண்ணும்போது, குழந்தைகளுக்கு முன்னால் கிண்டல் பண்ணும்போது குழந்தைகளும் தாயோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதை அவன் தந்தையை பின்பற்றி அவன் அப்பா என்ன செய்கிறார் அதை ஃபாலோ பண்ணி அவன் அம்மா வந்து அதே மாதிரி நக்கல் அடிக்கினேன். அவன் அறியாமையை அவன் இங்கிலீஷு எல்லாம் வந்து இது பண்ணினோன்னா பிரியாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அது மன அழுத்தம் கூடிட்டுது. ஸோ பிரியாவால் இதுக்கப்புறம் ஒரு மன அழுத்தம் தாங்க முடியாமல் தனக்குள்ளேயே அழ ஆரம்பித்தா. பிரியாவோட குழந்தைகள் பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்து பிரியாவை அவமதிக்கிறதையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதையும் பார்த்து தாங்களும் அதை வந்து பின்பற்றினோம். அப்போ இது வந்து பிரியாவுக்கு ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் கூடுது. மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான பிரியாவுக்கு வந்து நித்திரை இல்லாமல் போச்சு, சாப்பிட விருப்பம் இல்லாமல் போச்சு, ஸோ எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. அப்போ மன அழுத்தம் கூடி ஒவ்வொரு நாளும் இரவில் நித்திரை இல்லாமல் அழ ஆரம்பிச்சிட்டான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரியாவுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாதல்ல, பிரியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்குதுன்றதையே அவராலே அவருக்கு தெரியாமலே இருந்தது. பிரியா எவ்வளோ தனிமையில் இருந்தாலும் எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தன் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் பிடித்த உணவை மட்டும் அதில் சமைச்சு வச்சிருவாவாம். ஆனால் பாருங்க, பிரியா மேக்சிமம் என்ன ஆசைப்பட்டுவா, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்படி ஆசைப்பட்டுவான். தன் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கணும்னு ஆசைப்பட்டுவான். பிரியாவை நான் அந்த ப்ரோக்ராமில் பார்க்கும்போது பிரியா வந்து ஹைலி டிப்ரெஷனில் இருந்தவா. அப்போ இந்த கதையை அவள் மனம் விட்டு என்னோட சொல்லி அழும்போது நான் வந்து பிரியாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணினேன். என்னென்னா பிரியாவுக்கு ஹெல்ப் அப்போ வேண்டுமே இருந்தது. நான் சொன்னான், டோக்கிங் தெரப்பிக்கு போங்க பிரியா, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய இதான விஷயம் இல்லை, இதால் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். அப்போ பிரியாவுக்கு நான் சொன்னது, ஓகே நீங்கள் இனி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உங்களோட தலையில் ஏற்றாதீங்க, நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டீங்க பிரியா, உங்களோட பிள்ளைக்கு தமிழை நீங்கள் படிப்பிக்கணுமன்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட மூத்தவாக்கு வயசு 12, ஓரளவுக்கு அவாக்கு அறிவு இருக்கும். எனிவே நீங்கள் உங்களால் மேக்ஸிமம் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் சரி உங்களோட குழந்தைகளுக்கும் சரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணணுமோ ட்ரை பண்ணிட்டீங்க. இதுக்கு பிறகு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உங்களோட தலைக்கோ உங்கள் மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க, விட்டுடுங்க, தமிழ் ஸ்கூலை விட்டுடுங்க. அவைக்கு நீங்கள் உங்களால் மேக்ஸிமம் எல்லாமே விளங்கப்படுத்திட்டீங்க. அதை படிக்க விட்டால் என்ன நடக்கும், படித்தா என்ன நடக்கும், எல்லாமே விளங்கப்படுத்திட்டீங்க. ஆனால் இதால் வந்து நீங்கள் டிப்ரெஸ் ஆகி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை இவ்வளோ தூரம் நீங்கள் பாதிக்கப்படுதுன்றைக்கல, நீங்கள் அதை வந்து அப்படியே விட்டு விடுறது நல்லது. இந்த நாட்டில் வந்து நீங்கள் ஒரு பிள்ளையில் வந்து ஓரளவுக்கு மேலே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு தான் நீங்கள் அதுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஸோ அதால் நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க பிரியா, நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க. முடிஞ்சால் நீங்கள் டோக்கிங் தெரப்பிக்கு போங்க.
உங்களுக்கு அவை ஹெல்ப் பண்ணுவினம். மற்றது உங்களுக்கு கரியராக்கும் அவை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவினம். கரியர் அட்வைஸ் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. NHS மூலமாக நீங்கள் போனீங்கன்னா டாக்கிங் தெரப்பியில் உங்களுக்கு வேலையால் ஏதாவது ஹெல்ப் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலையால் கரியர் அட்வைஸும் உங்களுக்கு தருவினம். ஸோ நீங்கள் NHS மூலமாக போகிறது மிகவும் நல்லதுண்டா அவக்கு நான் அந்த அட்வைஸை சொன்னான். அதுவும் இல்லை, ஒரு 3 months அவள் போயிட்டு வந்தானே அவள் பெட்டர் ஆகிடுவா. மற்றது அவன் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண சொன்னான். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க சொன்னான், இங்கிலீஷ் லேர்ன் பண்ண சொன்னான், ஃப்ரீ கிளாஸஸ் இங்கிலீஷ் இது அட்வைஸ் சொல்லி சொன்னான் எப்படி போகிறதுன்றத. வேலைக்கும் நிறைய அட்வைஸல் கொடுத்துருக்குறேன். இப்போ ரீசெண்டாக நான் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணப்போ பிரியாண்ட லைஃப்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிரியா தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கொண்டா, தன்னோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டா. அவள் இப்போது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறா, தெரப்பிக்கு போகிறா. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அப்போ முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்படியே தன்னைத்தான் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருமென்ற நம்பிக்கையோட நான் ஃபோனை வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாண்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துருக்குது. அவன் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இந்த பிரியா மாதிரி தான் எத்தனையோ பெண்கள் வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ சோகங்களை மனதுக்குள்ளே தேக்கி வச்சு டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட எல்லா பெண்களுக்கும் என்னுடைய ஒரே வார்த்தை, இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு இந்த எபிசோட் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த எபிசோட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் கதைப்போமா வித் சங்கீதா. நன்றி, வணக்கம்.